அன்பில் மகேஷ் சார் உங்ககிட்ட உங்களுக்கு சட்டத்தை ஞாபகம் வர இல்ல நீங்க ரொம்ப நெகிழ்ந்த ஒரு 2 மாணவர்கள் மாணவர் யாரா வேணா 2 பேரோட ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியும். வெரி இமோஷனல் ஜர்னி. ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காரணம் ஒரு மாணவியாக இருந்தது அப்படின்னு அது அந்த காலை உணவு திட்டம். இன்னும் என்னால மறக்க முடியாது. அசோக் பிள்ளை இருக்க ஒரு ஸ்கூல்ல உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க என்னமா என்ன எப்பவுமே தமிழ்நாட்டு அந்த பழக்கம் சாப்பிட்ற நேரத்தில் யார் வந்தா சாப்பிட்டியான்னு கேட்கறது ரொம்ப சாப்பிட்டீங்களாமா நீங்களா அப்படின்னா இன்னைக்கு சாப்பிடலையா பொதுவாகவே மாநில மதிய சாப்பாடு சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லா ஐஎஸ் வர சொல்லி முதல்ல எங்க பிள்ளைங்க வயதான சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி உருவாக்கப்பட்டதான் அந்த காலை உணவு திட்டம். அதனால என்னைக்குமே அதனால அது மறக்க முடியாத ஒரு திட்டமாக. எந்த ஸ்கூல் சொன்னீங்க சார்? அசோக் பிள்ளை. அசோக் பில்லர் கிட்ட இருக்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த மாணவி தேங்க்யூ சோ மச். உனக்கு தெரியாது நீ எவ்வளவு சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த ஒரு சின்ன மாணவியோட குரலும் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கேட்டிருக்காரு. அதுல இருக்கிற வலிய புரிஞ்சிருக்காரு. அதுக்காக ஒரு சிறப்பான விஷயத்த செஞ்சிருக்காரு இல்லையா? How beautiful. இன்னொரு நிறைய இருக்காங்க. இப்ப நம்முடைய மதி சொன்ன மாதிரி அண்ணல் அம்பேத்கருடைய உயர்கல்விக்கு படிங்கிற ஒரு திட்டம். அது அவரோட டிபார்ட்மெண்ட் தான். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நாங்க எல்லாருமே நாங்க சொந்தம் கொண்டாடுவோம். லண்டனுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பட்டு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 35 லட்சம் ரூபாய் செலவு செய்யறாங்க. கடந்த காலாட்சி நான் வந்து இப்ப கம்பேர் பண்ண நினைக்கிறேன். அதுல 2 பேர் அட் த மேக்ஸிமம் போனாங்க. அவர் சொன்ன மாதிரி மோர் தென் 385 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் ஒரு அரசாங்கம் செலவிட்டு இருக்கும் போது நாங்க போகும் பொழுது தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக ஒரு பொண்ணு வந்து எங்க பேசிட்டு போய் சார் நான் படிச்சுட்டே வேலைக்கு போறேன், நீங்க வந்திருக்கீங்க வந்தேன், என்னுடைய நன்றியை மட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுங்க சார். அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதை கண்டிப்பா என்னால அது மறக்க முடியாது. தருணங்கள்ல உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? சோ ஹாப்பி மசி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை நான் என்ன ஜாதிகாரன் தெரியுமா அப்படின்னு பேசின சமுதாயத்தை நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாத்தினார் பாத்தீங்களா. அதான் எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாக அதை நாங்க பாக்குறோம். Beautifully, very well said. Thank you, minister. Thank you.